சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி நாளே சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது. மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை விட சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி ஏன் இவ்வளவு விசேஷம் என்றால், அன்றைய தினம் சந்திரன் பூமிக்கு அருகாமையில் இருப்பதால் தன் பூர்ண கலைகளுடன் பிரகாசிக்கின்றார். அன்று செய்யப்படும் வழிபாடுகள் அதிக பலன்களை நமக்கு பெற்றுத் தருகிறது. சூரியனுக்கு அதிதேவதையான சிவபெருமானையும் சந்திரனுக்கு அதிதேவதையான பார்வதி தேவியை அன்று வணங்க வேண்டும். சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை வழிபடுவதற்கு மிகவும் சிறந்த நாள். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் உதித்தவர் சித்திரகுப்தர். மிக சிறந்த அறிவாளியும் எழுத்தாணி ஏடு ஆகியவற்றை கைகளில் வைத்து அழகான ரத்தினத்தாலான ஆடை உடுத்தி கொண்டு நடுநிலைமை மாறாத நீதியாளராக சித்திரகுப்தர் இருப்பது